Hi friends, welcome. This is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது. அதை புரிஞ்சுக்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வரலாம், அப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சோன்னே வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் வெளியே வராதிங்க. ஒரு டிசிப்ளினோட ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கோல் செட் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அது மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வரும், இல்லை எப்போனா வரலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் எந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுத்தால் வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம், அதாவது லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும் எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம்னு எல்லோரும் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் அங்கே வந்து மீட் பண்ணலாம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எந்த டைமில் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் மார்னிங்கில் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வந்துடும், ஒரு சீக்கிரம் டார்கெட் அச்சீவ் ஆகிடுது, சீக்கிரம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, இந்த டே டைமில் எடுத்தால் சும்மா வேடிக்கை பார்க்கணுமா இருக்குது அப்படின்வாங்க. எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அது மாதிரி ஆகிறது கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 கிட்டத்தட்ட 10 மணி வரையிலும் வந்து உங்களுக்கு ஒரு மூமெண்டம் இருக்கும். அதாவது மேலே அல்லது கீழே இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் வந்து காலையில் இந்த ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்துக்குள்ளே கிடைக்கும். அதாவது எல்லா நாளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா? அதாவது சில நாட்களில் சில நேரங்களில் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஒன்று மூமெண்டம் ஒன்று. இது ஏன் இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அதாவது நேத்தோடைய பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டில் இருக்கவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எஸ்டிபிடி பிடிஎஸ்டி பண்ணுறவங்கள இந்த ஒரு 15-20 நிமிஷத்தில் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும். ஒரு சில ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்குவாங்க. ரொம்பவும் ஒரு மேலே கீழே நடக்கும். இது இந்த 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், அரை மணி நேரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு சில விஷயம் நடந்து முடிஞ்சிடும். இந்த 9:15 10 மணி வரலாம். இந்த 10 மணிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 மணி வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் மார்க்கெட் வரும். இந்த மாதிரி ஒரு மேலே கீழே மார்க்கெட் வந்து இந்த 10 மணிலேருந்து 12 மணி வரலும் மூமெண்டம் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 மணி வரலும் 12:30 12:50 வரலும் கூட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1 மணிலேருந்து 2 மணி வரலும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். அதாவது குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஒன்று மேலே கீழே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் மேலே கீழே ஓப்பன் ஆகும் அந்த டைமில் ஒரு 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு மேலே 2:30 அபவ் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு மூமெண்டம் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 3 டைம் மட்டும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். காலையில் 9:15 10 மணி வரலாம், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி உள்ள, அதுக்கப்புறம் 2:30 மணிலேருந்து 3 மணி மார்க்கெட் முடிவு சொல்ல ஒரு டைரெக்ஷன் பிடிக்கும். அதாவது ஜென்ரலாகவே இந்த 2:30 மணிக்கு அப்புறம் இந்த ஒரு டைரெக்ஷன் கீழே எடுத்து மேலே போகும், இல்லை மேலே எடுத்து கீழே வரும், ஜென்ரலாக வந்து நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் வந்து மேனேஜ் பண்ணுமே தவிர அப்படியே நான் வந்து ட்ரைவ் பண்ணலாம் சிங்கிள் டைரெக்ஷனில் அப்படின்லாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சமீபமாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நாம் நினைக்கிற மாதிரி டைரெக்ஷன் மூவ் ஆகலை. ஏன் அப்படின்னா விக்ஸ், அதாவது இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லிக்விடிட்டியே இருக்காது, உங்களுக்கு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது மூமெண்ட்டமே இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். டைம் டிகே இந்த ஆப்ஷன் சேலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டுருக்கு. ஆப்ஷன் சேலர்ஸ்க்கான சூழ்நிலை வந்து அதிகமான நிலவிட்டுருக்கு இந்த ஏரியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் அப்படி இருக்குது. இந்த 22 அபவ் மேலே விக்ஸ்
ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். அதாவது மார்க்கெட் மேலே அல்லது கீழே வந்து வாலட்டிலிட்டி நல்லாயிருக்கும். இந்த 22 மேலே போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த 15க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. எப்படி சிரமப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த 9:15 மணிக்கு நான் ட்ரேட் எடுத்து சொன்ன வாலட்டிலிட்டி இருக்கும், அந்த டைமில் ட்ரேட் எடுத்துட்டேன், ஆனால் என்னுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி பெருசாக மூவ் ஆகலை அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டி வந்து 35,000 நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து மூவ்மெண்ட்டை கொடுக்காது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு டைம் டிக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கால் ஆப்ஷன் ஒரு 200 நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 220 போகிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அதுவும் இந்த அவுட் ஆஃப் த மணி தள்ளி வாங்கிட்டீங்க, ஒரு 50 100 கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ டைமிங் மட்டும் நம்ம வந்து பேஸ் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வந்து 9:15 மணிலேருந்து 10 மணி நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும், 1 மணிலேருந்து 2:30 மணி வரை நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும், 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரை நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஜென்ரலாக டைமிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, டைமிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சில விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டைமில் நம்ம இதை ட்ரேட் பண்ணலாம், இந்த டைமில் இந்த ஒரு செட்டப் நம்ம அமைச்சிக்கலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த டைமில் எடுக்கலாமா, இல்லை இந்த டைமில் எடுக்கலாமா, இல்லை 2:30 மணிக்கு மேலே எடுக்கலாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் இந்த டைம் ஃப்ரேம் வச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த விக்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்தியா விக்ஸையும் கொஞ்சம் பார்த்துங்க. எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, 22க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ஒரு 15க்கு கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணனா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் 7 டேஸில் என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம் ஃப்ரீயாக பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் 7 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னுடைய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம் ஃப்ரீ இருக்கும். அதுவும் இந்த டைம் வந்து ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக, ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் இன்ட்ராடே. அதுலேயே அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லுங்கள். ஏன்னா ரெகுலராக நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காதீங்க. இது நிறைய பேர் ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்வாங்க. டிப்ஸ் கால்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரெண்ட் லைன்னு எந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்றத என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். லெவல்ஸ் மூலியமாகவும் கொடுப்போம். சில டைமில் ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் டவுன் ஆகும், இல்லை பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆன சான்ஸ் இருக்குது. இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, ரன்னிங் மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இங்கே மூவ் ஆச்சு, இதுக்கப்புறம் பிரேக் டவுன், நெக்ஸ்ட் லெவல் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட் லெவல் வந்துருக்கு. ஓகே, புக் யூர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த லெவல் சப்போர்ட் லெவல் ப்ரைஸ் அங்கேருந்து கன்சல்வேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லெவல் கட் ஆகிட்டப்பறம் நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த லெவல் இது உங்களுக்கு ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ப்ளஸ் வெபினார், ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாராக உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் டேட்லாம் உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.